வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிறப்பை கொண்டாடுற இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில அப்பா ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இந்த வேலையில 36 வருடங்களும் எப்படி எங்களோடு கூட கடந்து வந்ததோ அதே போல ஆண்டவரே 37வது ஆண்டு இந்த கிறிஸ்மஸ் விழாவிலும் உடைய பிரசன்னம் எங்கள் சபையிலே கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பிரசன்னம் இந்த இடத்துல அப்பா நாங்கள் வரவேற்கிறோம். தேவ ஆவியானவருடைய மகிமை இந்த இடத்துல காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் பிள்ளைங்கள் ஆடுறா டான்ஸ் எல்லாமே உம்முடைய நாம மகிமைப்படுவதற்கு மாத்திரம் தகப்பனே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாம மகிமைப்படுவதற்காக மாத்திரமே ஆண்டவரே. இந்த முழு நிகழ்ச்சியும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் தேவன் அறிந்திருக்கிறீர். எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி போடுங்கப்பா. தடைகளை மாற்றி போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அப்பா இந்த ப்ரோக்ராமுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் தடைகளையும் தேவாதி தேவன் மாற்றி போட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த கலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தேவ பிரசன்னம் காணப்படணும். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்க தங்களுக்கு குறித்திருக்கிற எல்லா நடனத்தையும் அற்புதமாக இந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் ஆடி மகிழ்ந்து களிகூற தேவன் கிருபை பாராட்டுங்க. இந்த இடத்துல வருகை தந்திருக்கிற அவர்களுடைய பெற்றோர்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கு அநேக புறஜாதி மக்களும் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ஏசப்பா இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு காரியத்தின் மூலம் தொடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. தேவ மகிமை காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உமது மகிமை இந்த இடத்துல ஆண்டவரே அதிகமாக அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, முச்செடியில் இறங்கின தேவ மகிமை இந்த இடத்துல நாங்கள் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 36 வருடங்களும் நீர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. இந்த 37வது வருடத்தை நாங்கள் சிறப்பாக இந்த இடத்துல ஆசரிக்க இருக்கிறோம். தேவாதி தேவனுடைய அப்பா கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். ஆடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். இதை நடத்தி ஆண்டவரே இதற்கு ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுத்த எல்லா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கூட ஆண்டவரே உமது கிருபை உமது பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்கள் போதகர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இதற்கென்று ஆண்டவரை அதிகமாக ஆண்டவரை ஒரு சோர்வும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமாக உற்சாகமாக இந்த கிறிஸ்மஸ் விழாவை நடத்தி வருகிற எங்கள் போதகரையும் போதகர் குடும்பத்தையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிக பலனும் கிருபையும் சத்துவத்தையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமாக உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் நாம மகிமைப்படுவதற்காக மாத்திரம் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் டீ குடிச்சிங்களா? எல்லாருக்கும் அந்த அல்வாவா கேசரியா? கேசரி அல்வாவா? யார் யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்கல? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? சரி, நம்ம இப்போ இன்னைக்கு இது எத்தனாவது வருஷம் விழான்னு யாருக்கா தெரியுமா? 27ஆ? 35ஆ? 31ஆ? 37ஆ? சரி, ஓகே. இங்கே பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் அமைதியாக இருந்து அவங்க பாடுறதோ அல்லது அவங்க ஆடுறதையோ ரசித்தாதான் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரியா? வாங்காதவங்க வந்து அதை வாங்கிட்டு உள்ளவங்க வெளியே கொடுத்துட்ருக்காங்க, வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ சர்ச்சு கோயிலிருந்து 2 பாட்டு பாட போகிறாங்க. விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார், மகிவனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய்
மகிபனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுக்கு மகிமையாக. உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். மனிதர் மேல் பிரியம் என்றென்றும் ஆக. மனிதர் மேல் பிரியம் என்றென்றுமாக பிறந்தார். மகிபனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். மகிபனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். பெத்லகேம் எனும் ஊரில் மாடனின் நடுவில். பெத்லகேம் எனும் ஊரில் பாடிடைகளின் நடுவில். கந்தை துணிதலிலே முன்னணியிலே. கந்தை துணிதலிலே முன்னணியிலே பிறந்தார். மகிபனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். மகிபனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். மனிதர் மேல் பிரியம் என்றென்றுமாக. மனிதர் மேல் பிரியம் என்றென்றுமாக பிறந்தார். மகிபனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். மகிமனாய் பிறந்தார். விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது சபையில் கடந்த 36 வருடமாக இந்த கிறிஸ்மஸ் விழா ஆண்டவருடைய கிருபையினால மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வருடம் 37வது வருடத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். நமது சிறுவர் ஊழியத்தில் இருக்கிற எல்லா இளம் சிறாள்கள் ஆண்டவர் நாம மகிமையாக தங்களது நடனத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளார்கள். சபையோர் அனைவரும் கண்டு கழித்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும் ஸ்டேஜுக்கு வரும்படியாக அழைக்கிறோம். எல்லா டீச்சர்ஸும் ஒரு நிமிஷம் வாங்க. கிறிஸ்மஸ் விழாவை உற்சாகம் குறையாமல் நடத்துகிற
நம்முடைய போதகரையும் போதகரமாயும் ஒரு நிமிஷம் பாஸ்டமாவும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி எங்களுடைய சார்பாக நீங்களும் நம்முடைய போதரமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்லை, இந்த 37வது வருடத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வருக வருகவென இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சவுண்டே வரல, நல்ல சவுண்டா சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சவுண்டா சொல்லுங்க. சரி, யார் யார் வீட்டுலலாம் ஸ்டார் போடல கை தூக்குங்க. சரி, யார் யார் வீட்டுலாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சீங்க? நிறைய வீட்டுல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கீங்க. சரி, யார் யார் வீட்டுலலாம் நல்ல சீரியல்லாம் போட்டீங்க? வாவ், சூப்பர். சரி, யார் யார் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்ச வீட்டில் ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீயா இல்லை பேப்பர் கிறிஸ்மஸ் ட்ரீயா? பேப்பர் தானா, பிளாஸ்டிக்கா? சரி, எல்லாருக்கும் சர்ச் கொயர், வரவேற்புரை, ஆரம்ப ஜெபம் எல்லாருக்கும் அடிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் வந்து பிள்ளைங்களாம் வந்து ஆடிட்டு போகும்போது நல்லா உற்சாகமாக கை தட்டுருங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பரிசு. ஓகேவா? கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவன் கடவுளின் ஒளி, வருந்தும் உள்ளங்களின் வாழ்க்கை வழிகாட்டியாய் வாழ்வு கொடுத்த ஒளி, வாயில் தோறும் மின்னொளியில் ஒளிர்கின்ற நட்சத்திரத்தில் வீடு தேடி வந்த ஒளி, கேட்டதும் கொடுத்து தட்டியதும் திறந்து தேடியே கண்ட ஒளி, மானுடர்களை ரட்சிக்க மாட்டுத் தொழுவத்திலே புனிதனாய் பிறந்த ஒளி, ஒளி தந்த வெளிச்சத்திலே துயர் கொண்ட இருள் நீங்கி வாழ்வை செழுமையாக்கிய ஒளி. அந்த ஒளியை காண வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். The miracle of Christmas. A star once shone so clear and bright, guiding shepherds through the night. The angels sang, the heavens rang, as peace and hope to earth he brang. In humble star the Saviour lay, a light to chase the dark away. His love a gift so pure and divine, forever our fall all of time. இப்பொழுது முதலாவது நடனமாக ரொம்ப சின்ன பிள்ளைங்க ஒரு ஜிங்கிள் பெல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. நல்லா கைத்தட்டி வரவேற்றுவோமா?
காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம்? நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம்? நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். பாவ இருள் இங்கு பயந்து போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே.
வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரேருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. மேளத்தாளம் இல்ல ஆட்டம் பாட்டம் இல்ல ரத்தின கம்பளம் இல்ல மாலை தோரணம் இல்ல. மேளத்தாளம் இல்ல ஆட்டம் பாட்டம் இல்ல ரத்தின கம்பளம் இல்ல அங்க மாலை தோரணம் இல்ல. அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில விசுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. மன்னகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா வேதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பெத்லகேம் ஊர்ல தாவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. Happy Christmas, happy Christmas, happy Christmas, happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. இதுவரை நல்ல உள்ள மகிழ் நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கழித்தீர்கள். இன்னும் தொடரும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்து கிட்டத்தட்ட இது 37வது கிறிஸ்மஸ். ஆனால் அவர் 35 ஆண்டுகளாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா புது புது ஒரு வித்தியாசமாக பிள்ளைகள் நடிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க.
ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்று என்ன, இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னென்னா பெற்றோர்களாகிய நீங்கள் தான். அல்லேலூயா. இந்த பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இங்கே அனுப்பலைன்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த குழந்தை இருந்தாலும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கும்போது. அது நல்லவராவதும் தீயவராவதும் அந்த அன்னை வளர்ப்பது தான். பெற்றோர்களாகிய நீங்கள் தான். அந்த அன்னை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி அறிவுரை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, இங்கே சண்டே கிளாஸ் நடக்கிறது, இங்கே போனாங்க நல்ல படிப்பதற்கு தேவையான நல்ல ஞானத்தையும் வளர்வதற்கு தேவையான நல்ல புத்தியும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் இங்கே அனுப்புறதுனால தான் அந்த பிள்ளைகளுங்க வந்து இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளையும் நல்ல ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அறிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதை எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு பிள்ளை யாருன்னா, சின்ன பிள்ளைந்து எனக்கு தெரியும். இப்போ இங்கே வந்திருக்கிற சாய்ஸ், அவள் சிறு பிள்ளையிலேருந்து இங்கே வந்து சண்டே கிளாஸ் அங்கே வந்திருக்கிறா. அது எனக்கு தெரியும். அவள் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கிறா. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக வளர்ந்துருக்கிறா. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு ஒரு பெற்றோர் அனுப்பின காரணத்தை அவங்க பெற்றோர் தான் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அவங்க அப்பாவும் வந்திருக்கிறாங்க. அவரும் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்து பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. அவங்க உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இந்த மேடையிலே பார்க்கலாம். அல்லேலூயா. அதாவது சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தேவன் என்ன செய்கிறார்னா, அவரை துதிப்பதற்கு அந்த பலனை உண்டாக்குகிறார். அப்போ அவர்களை வந்து நல்ல வழிப்படுத்துவது பெற்றோர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இப்படி நடக்கிறதுங்க. இங்கே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் நடக்கிறது. அதில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவாங்க. அப்படி நல்வழிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவ ஞானத்திலும் மனிதனுடைய தயவிலும் தேவ கிருபையிலும் விருத்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வசனங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தேவ ஞானம் அவர்களுக்குள்ளே வருகிறது. தேவ கிருபை அந்த பிள்ளைகளுக்குள்ளே இறங்குறது. அது மாத்திரமில்லை, மனிதனுடைய தயவு. ஒரு பிள்ளை இந்த பூமியில் வளர்ந்து பெரிய ஆள வரணும்னா மனிதனுடைய தயவு வேண்டும். அந்த தயவு தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையினால தான் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்களை பாருங்கள், படிக்கிறாங்க, ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. எத்தனையோ பேர் நல்லா வளர்ந்து வர்றாங்க, ஆனால் அது சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்வழிப்படுத்தி அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக, வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நல்ல ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அல்லேலூயா, ஸ்டார்களைப் போல ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுறது எங்கன்னா இந்த சபையிலேருந்து தான் உருவாகிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக பேர் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளாகி வாலிபர்களாகி இன்றைக்கி பெரிய பிள்ளையாக இருக்காங்க. ஆனால் புறஜாதியிலேருந்து வந்த ஒரு பிள்ளை தான் நான் சொன்னேன், இந்த சாய்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த அந்த நாட்கள் அப்பொழுது நேர்ச்சி நிறைந்த சபை இருக்கும். அங்கே இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். கலந்து பார்த்தா அவள் நல்லா டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நல்லா இன்வால்வாக இருக்கிறனால இன்றைக்கி கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்ல ஒரு குழந்தையும் கொடுத்துருக்கிறார். ஏன்னா கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடந்ததுனால, ஆரம்பத்திலேருந்து அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டதுனால அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இன்றைக்கி அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது. ஒரு நல்ல உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்படி அநேகர் இந்த சபையில் நிறைய பேர் எழும்பி அந்த சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் வளர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இந்த சபையிலேருந்து வளர்ந்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. நல்ல நிலையில் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இன்னும் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளும் அதே மாதிரி நல்ல நிலையில் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் விடுகிறேன். நீங்களும் வரும் நாட்களில் உங்கள் பிள்ளைகளை இங்கே நடக்கிற இந்த ஞாயிறு பள்ளியில் நீங்கள் அனுப்புங்கள். அந்த பிள்ளைகள் ஒரு நல்வழிப்படுத்தி அவர்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தேவ ஞானத்தில் அவர்களை விருத்தி அடையும்படியாக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள். அல்லது அதான் மனிதனுடைய தயவு. இந்த மனிதனுடைய தயவு எதுனா, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லது இப்படியாக இந்த ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்க, நல்ல பிள்ளைகள் அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. அதற்காக இது இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய பின்னாடி இருந்து அவர்களுக்கு அதை மேக்கப் போட்டு அவங்கள நல்லா பழக்கி, அதாவது 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போயே அந்த பிள்ளைகள் நல்லா பழக்கி அதை நடிக்க வைத்து, ஒரு சில பேர் பார்த்தா கை கால் வராது, சும்மா அப்படியே நிற்குங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் அவங்களுக்கு உடம்பை வளைச்சி சொல்லி கொடுக்குறாங்க. அது அவருடைய நல்ல பிரயாசம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் நல்ல ஆடின பிள்ளைகளுக்காக நன்றி. இதை காட்டிலும் விசேஷம் என்னன்னா, இப்படி சபைகள் நடத்துவதற்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க நம்ம போதகர் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. போதகருக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுக்கலன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அவங்களுக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது. அவர்கள் வழிவிட்டனால, இந்த ஸ்டேஜை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட நல்ல ஒரு நிகழ்ச்சி நாம் காண்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு ஆடுகிறார்கள். அதற்காக நன்றி. இதற்காக ஒத்துழைத்த ஆசிரியர்கள், அதற்கு பின்னாடி இருந்த செயல்பட்ட உதவி செய்த ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் சபையின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மீண்டும் எங்கள் போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவருக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுக்கணும். இன்னும் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுற வரைக்கும் அவருக்கு நல்ல இன்னும் சுகம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் 100வது ஆண்டு விழா வரைக்கும் ஒரு நல்ல சுகம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளைகளாக இன்னும் பெரிய வாலிபர்களாகி அவர்களுக்கு திருமணமாகி அவர் பிள்ளைகளாக வந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த சபை என்ன செய்யணும், அதற்காக நமக்கு அதுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ஆமென். காத்து அடுக்குது, மனசெல்லாம் இனிக்குது. இது எதனால? உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரு. இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரு. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரு. இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரு. பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே. ஒன்னத்துக்கு உதவாத மாட்டு தொழுவ போல இருந்தேன். எனக்குள்ளவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே. தள்ளப்பட்ட கல்லா இருந்தேனே, அம்மன்பால நட்சத்திரமா வாழ வச்சாரே. அவர் வழிகாட்ட தள்ளப்பட்ட கல்லா இருந்தேனே, நட்சத்திரமா வாழ வச்சாரே. அவர் வழிகாட்ட பூவெல்லாம் சிரிக்குது, குளிர்காற்று அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது. இது யாரா பிறந்ததா? பூவெல்லாம் சிரிக்குது, குளிர்காற்று அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது. என் ராஜா பிறந்ததா? இங்கோ ஒரு மூலையில பெத்லகேம போல இருந்தேன். இஸ்ரவேலை ஆளும் ராஜா எனக்குள் பெருக்க குறிக்கப்பட்டேன். எங்கோ ஒரு மூலையில பெத்லகேம போல இருந்தேன். இஸ்ரவேலை ஆளும் ராஜா எனக்குள் பெருக்க குறிக்கப்பட்டேன். சின்னவனின் ஒதுக்கப்பட்ட என்ன அவர் நினைச்சாரு. பூமிக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்க முன் குறிச்சாரு. சின்னவனின் ஒதுக்கப்பட்ட
புதுசா மாறுது இது ஏனோ இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ பூவெல்லாம் சிரிக்குது உளுக்காற்று அடிக்குது மனசெல்லாம் இருக்குது இது எதனால உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரு இம்மானுவேல் என்பதுமே அவரே கூட இருப்பாரு உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே கூட பிறந்தாரு இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் குடிசையில கொலவை சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல ஆசந்தா எங்க எல்ல பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம் மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம் ஊரெல்லாம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும்
மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில குழவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 எனக்கெல்லாம் ரொம்ப மறதி. ஆமேடா, தலை சீவிர சீப்பை எங்க வச்சுட்டேன்னு சிலர் தலையில வச்சுட்டே தேடிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் டூ வீலர் சாவி எங்கேயா வச்சு தேடிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? மனிதர்கள் தங்களுக்கு செய்யற உதவியெல்லாம் அப்பவே மறந்துடுவாங்க. கொஞ்சம் வால்யூம் வைப்பா மைக்கு. ஆனா எப்பவும் மறக்காத ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உன்னை படைத்தவர். அவர் யார்? உங்களை படைத்தவர். அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார். கொஞ்சம் பேசுவையே மைக்குக்கு கொஞ்சம் வால்யூம் ஏத்து. ஓகே, இப்போ ஒரு பாடலை நாங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு பிரதர் சேகர் அவர்கள் 1992 வருஷத்திலிருந்து என்னோடு பாடுகிறார். அவருக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை வெறுப்பாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை சந்திக்கவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? எல்லா கரங்களை தட்டி நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார், கைவிடவும் மாட்டார். காற்றும் கடலும் எதற்காக? கனிமரம் எல்லாம் எதற்காக? காற்றும் கடலும் எதற்காக? கனிமரம் எல்லாம் எதற்காக? ஓடும் நதிகளும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. ஓடும் நதிகளும் உனக்காக, அத்தனையும் அது எனக்காக. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கலங்குகிறவர்களே உங்கள் கண்ணீரை துடையுங்கள். கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை சந்திக்கவா. உங்க கவலை எல்லாம் இன்றோ மாறுகிறது. இயேசுவை சந்திக்கவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? எல்லாரும்
மலைகளும் எதற்காக, நிலமும் நீரும் எதற்காக, மலையும் மலர்களும் எதற்காக, நிலமும் நீரும் எதற்காக, பாடும் பறவைகள் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. பாடும் பறவைகள் எதற்காக, அத்தனையும் அது நமக்காக. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, சொல்லுங்க. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை சந்திக்கவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை சந்திக்கவா. எல்லா கரங்களை தட்டி இயேசுவை சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
எல்லாம் பாழானதா ஒன்றுக்கும் உதவாகாதவன் என்று உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா போராட பலனில்லை என்றால் விட்டுவிடு என்று உலகம் சொன்னாலும் முடியாதென்று பட்டம் அளித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். விட்டு கொடுக்காமல் எழுதி வாய் மேலே பருந்திட எழுதி வாய் பாட்டை சேர்த்திட எழுதி வா நீ எழுதி வா நீ எழுதி வாய் விட்டு கொடுக்காமல் எழுதி வாய் மேலே பருந்திட எழுதி வாய் பாட்டை சேர்த்திட எழுதி வா நீ எழுதி வா நீ பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா ஆண்டவர்
பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வள்ளியே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வள்ளியே தந்தாரே. சத்திய தேவனே நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பாப்பா நீங்க சா சரி, பாப்பா நீங்க சா. பாப்பா நீங்க சா சரி, பாப்பா நீங்க சா. சூப்பர்
இப்பொழுது கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் வாங்கப்பா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே, இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே, ஆடி பாட குழந்தைகளே ஓடி வாருங்க, இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே, ஆடி பாட குழந்தைகளே ஓடி வாருங்க, தாத்தா வந்தேனே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. வாங்க, வாங்க. நள்ளிரவு வேளையிலே ஆயராயது தூங்கையிலே வானில் புது ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்ததுவே. நள்ளிரவு வேளையிலே ஆயராயது தூங்கையிலே வானில் புது ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்ததுவே. இடையரெல்லாம் நடுநடுங்க ஆடும் ஆடும் முதலில் மறைய, இடையரெல்லாம் நடுநடுங்க ஆடும் ஆடும் முதலில் மறைய, தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே, தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே. தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பையனையா பரிசோடு தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பையனையா பரிசோடு தாத்தா வந்தேனே. நீங்கள் வழிகாட்ட காடு மேடு தனி கடந்து மூவேந்தர் பெத்லகேமை சென்றடைந்தாரே. நீங்கள் வழிகாட்ட காடு மேடு தனி கடந்து மூவேந்தர் பெத்லகேமை சென்றடைந்தாரே. பொன்னு பொருள் பரிசளித்து சூசை மரியை வணங்கி வாழ்த்தி, பொன்னு பொருள் பரிசளித்து சூசை மரியை வணங்கி வாழ்த்தி, இயேசுபாலனை தரிசித்து ஆசி பெற்றாரே, இயேசுபாலனை தரிசித்து ஆசி பெற்றாரே. ஆமா, தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. இங்கிலாந்துல இருந்து அங்க கிறிஸ்துமஸ் முடிச்சிட்டு பிளைட்ல இங்க வந்தேன். இங்க எங்கடா பிள்ளைங்க? பாதையிலே பயணம் செய்யும் இப்ப அந்த பிள்ளைகளோட சேர்ந்து ஆடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ஆட போறேன் பாருங்க, பாட்டே கிளப்ப போறேன் பாருங்க. ஓ போடுங்கடா, போடுங்கடா. இனிக்க இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம், ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம், ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. ராசாதி ராசனாம் தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. ராசாதி ராசனாம் தேவாதி தேவனா
இல்ல, இவரோட மாட்சிக்கு ஈடே இல்ல. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். லா 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 லா. ஆ, 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 ஆ. ஓ. வானாதி வானமும் வாழும் இந்த பூமியும் கண்ணாளன கண்டபின்னும் ஆடி போகுமா? ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? ஓ. ஓ. வானாதி வானமும் வாழும் இந்த பூமியும் கண்ணாளன கண்டபின்னும் ஆடி போகுமா? ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? இவரன்றி உலகுக்கு ஒளியே இல்ல, இவரன்றி உண்மைக்கு பொருளே இல்ல, இவரோட அன்புக்கு எல்லை இல்ல, இவரோட நன்மைக்கு அளவே இல்ல. என்னாலும் என்னாலும் சமாதானம் கொண்டாடு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. சேனா இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. சந்தோஷத்தை கொண்டாடு சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. எல்லா கரங்களை தட்டி இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 37வது ஆண்டிலும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இவ்வளவு மகிழ்ச்சியோடு இவ்வளவு சிறப்பாக ஆமென் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். நல்ல கரங்களை ஏசப்பாவுக்கு நேராய் தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் இதற்காக ரொம்ப ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நீர் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ஒரு சின்ன தடை கூட வந்துடக்கூடாது. நம்முடைய சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, இந்த பொறுப்பாளர்கள் யாருக்கும் எந்த தடை வந்துடக்கூடாதுன்னு 21 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து இருக்கிறோம். அல்லேலூயா. சும்மா போய் மேடையில் ஆடுறோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏசப்பா கிட்ட ஜெபித்து அப்புறம் பாட்டை செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம பிள்ளைகளை எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து. இப்போ பாருங்க, நம்ம ப்ரோக்ராமில் போன முறை டீச்சர்ஸ் பாடுன ஒரு கோலாட்டம், அதில் ஒரு சரணத்தை கூட போட்டால் கூட நல்லா இருக்கும். ஒரு கோலாட்டம் ஆடுனாங்க பாருங்க நம்ம டீச்சர்ஸு. அது இப்போ வர 11,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நல்லா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு தான். அது மாதிரி நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா போய் மேடையில் ஆடணுங்கிறது இல்லை, அவங்க அதற்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க. ஒரே யூனிஃபார்மாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். நான் கூட ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, இந்த வருஷம் நம்முடைய ப்ரோக்ராமை எங்கேயாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குரிய சூழ்நிலைகள் ஒத்து வரல. இதெல்லாம் நம்ம வெளியில் வச்சிருந்தோம் நீ வைங்க, இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முயற்சி, நம்ம பிரயாசம் எல்லாம் மற்றவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? பயன்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை காண வந்த இவ்வளவு பேருக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி வந்த விருந்தினர்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் சின்ன பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார்.
நீங்க எப்படி உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்களோ, ஏசப்பா ஒரு வசனம் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், ஃபேன் வைங்கப்பா, தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், ஒரு தாய் கூட தன் குழந்தைய மறந்துடலாம். ஆனால் என்ன சொல்றாரு? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. I will never forget you. அல்லேலூயா. உங்களையும் மறக்க மாட்டார், உங்க பிள்ளைகளையும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் தினந்தோறும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். அதற்குரிய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அவங்க எல்லாரும் மேடைக்கு வாங்க. ஆமென். எல்லா கிறிஸ்துமஸ் தாத்தாவோட வாங்க. எல்லாரும் வாலிபர்கள் வாங்க. ஆமென். எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம முடிக்கலாம். பாடல் குழுவினர் எல்லாருமே மேடைக்கு வாங்க. ஆமென். நம்ம இறுதியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நீ வாரீங்களா வரலையா? வாங்க சீக்கிரம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். அவர் நம்மை மறக்க மாட்டார். சொல்லுங்க, இயேசு நம்மை மறப்பதில்லை. ஆமா, என்னை எப்படி மறக்க மாட்டாரோ, இயேசு என் பிள்ளையையும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வாலிபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல சின்ன பிள்ளைகளா இருந்தவங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடினவங்க. ஆனா இப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா கூட ஆட சொன்னா எல்லாம் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வயது வர வர அவங்களுக்கு கூச்சம் வந்துருச்சு. ஆனா எல்லாருமே சின்ன பிள்ளைகள், தள்ளி வாங்கப்பா, தள்ளி வந்து, எல்லாருமே நல்லா ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறவங்க தான். இவங்களுக்காக கரங்களை தட்டி நல்லா மகிழ்ச்சியோட ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். அதை எல்லாரும் சேர்ந்து ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, அது என்ன பாட்டு ஆரம்பத்துல? பாவங்கள் போக்கவே. எல்லாரும் வாயை திறந்து பாடணும். ஆமென். ஒரே ஒரு செகண்ட், 2 நிமிஷத்துல முடிக்கலாம். ஆமென். ஏத்து ஸ்கேல் ஏத்து. நல்லா கரங்களை தட்டி. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம். சபையார் எல்லாரும் எழுந்து நின்று ஆரையா, இதை கிடைத்தாரையா, சந்தோஷம் கண்ணீரை துடைத்தாரையா. எந்தன் இயேசுவே. நல்லா கையை வைங்க, கையை வைத்து இயேசுவே, எந்தன் மறுபடியும் எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், உன்னை மறக்க மாட்டார். அவன் மறக்க மாட்டார். மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். எல்லா பிள்ளைகளும் மேல வாங்க, எல்லா பிள்ளைகளும் மேல வாங்க. நடத்திடுவார், மலை மேல் நடத்திடுவார், நடத்திடுவார்.
நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையையும் மறக்க மாட்டார். எல்லாருக்கும் நன்றி. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு உங்களை எல்லாரும் இந்த சபையில எதிர்பார்க்கிறோம். அன்றைக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாருக்கும்ல வின் பண்ண உங்களுக்கு. அதனால லக்கி பிரைஸ்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, வர முடியாதவங்க வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாய் புது வருஷம் 2025 உங்களுக்கு ரொம்ப பிளஸிங்கா இருக்க போகுது. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் முடிச்சலாமா? ஒரே ஒரு இது மட்டும் சரி. सुनलो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, सुनलो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, दुनिया में आया, मुक्ति को लाया, दुनिया में आया, मुक्ति को लाया, मुक्ति में दुनिया में आया। दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। Lord. Amen. Hallelujah. நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நாங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இறுதி ஜெபத்தை பாஸ்டர் ஜெபித்து முடிப்பார். ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே ஹல்லேலூயா, இந்தப்பா மனமகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க, நடனங்களை ஆடி உம்மை மகிமைப்படுத்த தேவனே கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதிலே கர்த்தாவே பிரயாசப்பட்ட ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளுக்காக அப்பா, அவர் பெற்றோர்களுக்காக, டீச்சர்ஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்கென்று கர்த்தாவே அநேக முயற்சிகளை எடுத்து கர்த்தாவே ஆமென் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா நம்முடைய நாம மகிமை கேட்டு கர்த்தாவே அந்த காரியங்களை செய்தபடியா நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆசீர்வதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நிகழ்ச்சியை காண வந்த ஒவ்வொரு கர்த்தாவே பெற்றோர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆசீர்வதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாம மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். Happy Christmas! Happy Christmas! Happy Christmas! Advance Happy New Year! Happy New Year! We welcome Happy New Year! Amen. Glory to God. எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.